ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் மசாலா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது. ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடியது ஒரு டிஷ் அது சொல்லலாம். ஸோ இதை வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு குக்கரில் போட்டு வச்சாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஒன்னியும் பதியமாக நசுக்கி போட்டுக்கோங்க. குறைப்பாக ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தட்டி போட்டாலே போதும். அடுத்து நம்ம இதில் ஃப்ளேவருக்காக நம்ம அந்த டேஸ்ட் வரணும் இல்லையா, அதுக்கு மெயின் உப்பு தான். ஸோ உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்ட பிறகு மிளகாய் தூள் போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது அதுலேயும் மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த கறி வேகணும் இல்லையா குக்கரில், அதில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஏறணும் அப்படின்றதுனால இந்த மசாலாலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிகினர்ஸ்க்காக இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈஸியாக ட்ரை பண்ணலாம், அதுக்காக தான். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இல்லையா அந்த குக்கரில், அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். சூப்பராக வெந்து வந்துடும். அதில் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னவங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஒரு 4 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. விரிஞ்சி இலை ஒரு 2 போட்டுக்கோங்க. அதை எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் இது எடுக்கும் பொழுது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் ஸ்டார்டிங் அதை டக்குன்னு எடுக்க முடியல. போட்ட உடனே அதுவே தானாக ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ரன்னிங் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால தான் அந்த கிளிப்பிங் காட்டல. ஸோ அதனால் வாயிலேயே சொல்லிட்டேன். ஸோ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட் நல்லா திக்காகவும் வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா முந்திரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அரைச்சி எடுக்கும் பொழுது அந்த விழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி சுருளை எடுத்துக்கலாம். நல்லா சுருள வதங்கணும். அரைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பச்சையாகவே எடுக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நல்லா வதக்கி எடுத்தாதான் நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்குள்ளே 5 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் சூப்பராக வந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் தொக்கா, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஆறுன அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பேஸ்ட் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அந்த நைஸாக அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில் தனியாக கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டியும் நசுக்கி வச்சுருக்கிறத வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஊற்றும்பொழுது, ஸோ இதை சிம்மிலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1/2 kgக்கு ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள். ஸோ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க அந்த கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அடுத்து இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் நீங்கள் லெவல் பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மட்டன்லேயும் உப்பு போட்டு இதுலேயும் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா நம்ம வாயிலே வைக்க முடியாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. மறுபடியும் லெட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மட்டனில் இருக்க தண்ணி மட்டும் வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு சமையல் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு. நான் வீடியோ மட்டும் தான் கவர் பண்ணுறேன். ஸோ சண்டே அப்படின்றதுனால அவருடைய சமையல் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபிக்ஸடாகவே ஆயிடுச்சு. நான் செய்கிறத விட அவர் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேமராவும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ ஓடியாந்து நான் கேமரா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் சமைக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணி வடிகட்டி ஊற்றணும் இல்லையா, அந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தொக்கு எது வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ஒரு பேரும் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது மட்டன் கிரேவின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.